அது மாதிரி பிள்ளைங்களுமே புரிஞ்சிக்காம மனசு வருத்தப்படுற மாதிரி பேசிட்டாங்க போல. அதை நினைச்ச உடனே அக்காவுக்கு வீட்டில் இருக்க பிடிக்காம வீட்டை விட்டு கூச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க அண்ணி சொல்லுவா, ஏன் இப்படி அவர் வீட்டுக்காரர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னதான் இருந்தாலும் ஒரு அளவு தானே நீ தாங்க முடியும், மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிட்டுனா ஒரு மரியாதை கிடைக்கல ஒரு வீட்டில் மாங்கு மாங்குன்னு எல்லாம் பண்ணியும் அப்படிங்கும்போது அந்த கோவம் வந்து வெளிப்பட தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனுக்கு உரைக்கிற மாதிரி பேசுவான் பழனி. உடனே அதுக்கு வந்து சக்திவேல் சொல்லுவான், இவளை வந்து அதுக்கு தான் நான் சொன்னேன், எதுக்கு இந்த உதவக்கரையை போய் அவள் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு போகணும், இப்பவும் ஒன்று கெட்டு போகல, கோமதியை பேசாட்டில் அவனையும் அவன் பிள்ளையும் விட்டுட்டு இங்கே வர சொல்லி நம்ம தங்கத்தட்டில் வச்சு தாங்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணி திட்டுவா, என்ன தம்பி சொல்லிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே உங்கள் அம்மா இங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே போயாச்சு, இதுல வேற அவங்க தாங்க தட்டில் வச்சு தாங்க போறீங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் வந்து கேட்பா அவனோட பொண்டாட்டி. அதுக்கப்புறம் இவன் வந்து சொல்லுவான், என்ன சொல்றது, நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு நல்லா அப்படியே உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் என்ன செய்வான், முத்துவேல் இருந்துச்சு கிளம்பிடுவான். அப்புறம் இவன் கேட்பான் சக்திவேல், ஆனால் குமார் வந்து ஒரு சைட்டுக்கு போகிறது கூப்பிட்றான், அங்கே வந்து இன்ஜினியர் வந்திருக்காரா வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இல்லை எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தலைவலிக்குது, நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நேராக அங்கே போயிடுவான் ரூமுக்கு. ரூமில் அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து அந்த ரூம் அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அது வந்து அவங்க அம்மா தங்கி அந்த ரூமு அப்படியே யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான் முத்துவேல். அப்போ ஒய்ஃப் அங்கேருந்து வந்துட்டு சொல்லுவா, எங்க உங்களுக்கு உன்னைக்கு தலைவலிக்குதா இல்லைன்னா வேற எதுவும் பிரச்சனையான்னு கேட்பான். இல்லை தலை தான் வலிக்குதுன்னு சொல்லுவான். உடனே அப்போ இந்த டீயை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டீ கொடுத்துட்டு அவள் கிளம்பிடுவா. அதுக்கப்புறம் அப்படியே அவன் யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பான். அதுக்கப்புறம் கோமதியும் பாண்டியனும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அரசு ஓடி வந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி பிடிச்சி அழுவா, இனிமேல் இப்படிலாம் கோவத்தில் எங்கேயும் போகாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே அவங்க அம்மாவை கூட்டிட்டு அப்படியே உட்கார வைப்பாங்க. அப்போ வந்து கதிர் சொல்லுவான் அவங்க அப்பா கிட்ட, 2 பேரும் இப்போ சமாதானம் ஆயிட்டீங்களா இல்லையா அப்படிங்கும்போது அவங்க கதிர்கிட்ட அவங்க அப்பா சொல்லுவான், அதெல்லாம் சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்கும்போது இவ கால் வலிக்குது கொஞ்சம் நேரம் உட்கார போறேன்னு சொல்லிட்டு உட்கார போவா. கால் வலிக்குதுன்னு சொன்ன உடனே கதிர் வந்து அந்த டேபிளில் கால் எடுத்து வைப்பான். ஏன் கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்பா. அதுக்கு வந்து பாண்டியன் சொல்லுவான், ஆமாம் இங்கே இருந்துட்டு குன்னக்குடியிலேருந்து காரக்குடி தாண்டி அதுக்கப்புறம் புதுக்கோட்டை வரைக்கும் நடந்து போய்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நடந்தா போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமாம் ஒரு மனுஷிக்கு இருந்தாலும் இவ்வளோ வீம்பு வரக்கூடாது, இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்குன்னொடனே கோமதி அப்படியே பார்த்துட்டு பாண்டியனை முறைப்பா. உடனே ஆத்தி திரும்ப முறைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேச்சை மாற்றி அவன் சொல்லுவான், இல்லத்த இப்படியே இவ்வளோ தூரம் நடந்து போனால் கால் வலிக்கிறது யாருக்கு, இவளுக்கு தானே, இப்படியே விட்டா கொன்னக்குடி வரைக்கும் அங்கேருந்து போய் 5000 கிலோமீட்டர் நடந்துருவா போல இருக்கு, ராத்திரி ஃபுல்லாக பிறகு என்ன செய்வா, கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு கஷ்டப்பட போகிறது யாரு, இவ தானே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டா பேசிகிட்டு இருப்பான் பாண்டியன். அது கேட்ட உடனே மீனா வந்து சொல்லுவா ராஜிக்கிட்ட, அத்தையை பற்றியா நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி மாமா வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு நினைக்கேன் அப்படிங்கும்போது, ஆமாம் மாமா இவ்வளோ கம்மி பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மீனை வந்து நீங்கள் ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு சொல்லும்போது, இல்லை நான் எல்லாம் சாப்பிட்டுட்டேன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் வந்து அரசி சொல்லுவா, ஆமா நீ வந்து இப்படி போயிட்ட, நீ திரும்பி வர மாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா அப்படிங்கும்போது பாண்டியன் சொல்லுவா, உங்கள் அம்மா எந்த மூலையில் அந்த உலகத்தில் போயிருந்தா கூட உங்கள் அம்மாவை நான் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுவேன்டா, நான் எப்படி கூட்டிகிட்டு வராமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லுவான். உடனே அதை கேட்டோடனே கோமதி வந்து அப்படி சிரிப்பா. அப்போ அவங்க அம்மா சொல்லுவா, இங்கே பாரு உனக்கு ஏதாவது மாப்பிள்ளைகிட்ட பிரச்சனைனா நீ வந்து அவர்கிட்ட டைரெக்டாக சொல்ல வேண்டியதானடி அப்படின்னு சொல்லும்போது, இப்படி பேசி தீர்த்துக்கோங்க தேவையில்லாத வேலைலாம் பார்க்காது அப்படிங்கும்போது நீ அதை அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவா. உடனே மாப்பிள்ளை நீங்களாவது இனிமே பார்த்து இருங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து பாண்டியன் சொல்லுவான், அத்தை நீங்கள் வந்து இனிமேல் ரொம்ப கவலைப்படாதீங்க, இனிமேல் எங்கள் 2 பேருக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது சொல்லிடி கோமதி அப்படின்னு சொன்னோன்னே அவள் சிரிப்பா. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பாண்டியன் ஸ்டோர் முடிஞ்சது.